வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான கல்யாண வீடுகள்லாம் செய்யக்கூடிய பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சாதம் செய்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு நெய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்குங்க கலந்தே. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அப்புறம் ஜாதிபத்திரி, கொஞ்சம் ஸ்டார்ப்பு, எல்லா ஸ்பைசஸையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நல்லா நைஸாக வெட்டிக்குங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டோம்னா போதும். இதுக்கு அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டியல. அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நல்லா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட 1 கப்பு பீன்ஸு, 1 கப் கேரட்டு, 1 கப் உருளைக்கிழங்கு, அப்புறம் 1 கப் பச்சை பட்டாணி. இது நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைச்சா கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. காய்கறியை நல்லா வதக்கிட்டு வேக வைங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணிலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்குவோம். அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து கொடுங்க. அரிசி உடையாமல் பொறுமையாக கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த டம்ளரால் தான் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துனேன். இதுக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதில் 1/2 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. இது சரியான அளவாக இருக்கும். சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். வந்து இதே அளவுக்கு வைங்க. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துட்டுருக்கு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. சாதம் நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக நெய் பிடிக்கும் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன் நெய் மேலாப்பில் சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு இதுக்கு நான் இன்றைக்கி விசில்லாம் போட போகிறது கிடையாது. தம்மில் தான் போட போகிறேன். விசில் போடாமல் இது போல் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ சாதம் வெந்துக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை இது போல் 2ஆக உடச்சிட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 4 ப்ரெட்டை வந்து இது போல் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலேயே இந்த ப்ரெட்டையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்குங்க. நல்லா கலர் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா இப்போ ப்ரெட்டு துண்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். சாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை உடச்சி விட்டு பார்ப்போம். சாதம் பாருங்கள் தனித்தனியாக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப அருமையாக சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இந்த பிரியாணிக்கு மசாலாலாம் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு இருந்தாலே போதும். அதிகமான அளவு தேவைப்படாது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ப்ரெட்டையும் இது கூட சேர்த்து பொறுமையாக நல்லா ஒத்தாப்பில் சாதம் உடஞ்சிராமல் ஒன்று கலந்து கொடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டேன். ரொம்ப அருமையான பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட இந்த சாதத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.